ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நம்ம எல்லார் லைஃப்லேயும் சின்ன வயசுலேருந்து ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் என் லைஃப்லேயும் எனக்கு கிடைச்ச 3 ஃப்ரெண்ட்ஸும். எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா மிடில் கிளாஸ் பசங்க லைஃப்லேயும் ஒரு சின்ன ஆசை இருக்கும். அதாங்க எப்படா நம்ம பெரியவனாகி ஒரு நல்ல வேலைக்கு போய் நமக்கு பிடிச்ச பைக் வாங்குவாங்க. ஆனால் அப்படி நினச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி கமிட்மெண்ட் வந்து இஎம்ஐ எடுக்கிற நிலைமை தான் வரும். அப்படி இஎம்ஐ போட்டு வாங்கின ஒரு பைக் திடீர்னு நமக்கு ஒரு சோகத்தை கொடுத்தா நம்ம மனசு எப்படி இருக்கும்? சொந்தமாக பைக் பக்கத்தில் இருந்தோம். இது என் சொந்த பைக்னு சொல்லிக்க முடியல. ஏன்னா 24 இஎம்ஐ கட்டி முடிக்கணும். அப்படி கட்டி முடித்தாதான் இது என் சொந்த பைக். ஏன் சும்மா ஃபோன் அடிச்சுட்டே இருக்க? உன் அவசரத்துக்கு நான் ஆளாக முடியுமா? என் கட்சி ஆஃபீஸ்லேயே இரு, நான் அங்கே வந்துடுறேன். டேய் சீக்கிரம் வாடா. இதோ வந்துட்டப்பா, கிளம்பலாம். ஃபைனல் இயர் வந்துட்டு இன்னும் 2 செமஸ்டர் தான் இருக்குது. 4 இயர் எப்படா முடிப்பேன்? அதெல்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிங்களாப்பா, டைம் ஆச்சு, நீங்கள் கிளம்புங்க. டேய் காலேஜ் போய் அரியர் வச்சிங்கன்னா உங்கள் கரியரே காலையில் இருந்தா. சும்மா அதை சொல்லிகிட்டே இருக்காதீங்கப்பா, நேராக பார்த்து வண்டி ஓட்டுங்க. தம்பி நேராக போனால் 2 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகணும். இங்கே ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது, அது வழியாக யூட்டன் பண்ணிட்டு போயிடலாம். இதனால ஓகே தான்ப்பா, டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் போங்க.
ஏய் ஓ ஷிட். ஏன்டா அறிவில்லை, பார்த்து வர மாட்டேன். யோ இண்டிகேட்டர் படம் வந்துட்டு என்ன கத்துற? டேய் கண்ணு என்ன புடலையா வச்சிருக்க? இவ்வளோ பெரிய கார் வரதுக்கு உன் கண்ணுக்கு தெரியல? யோ தப்பான வேலை நீ வந்துட்டு என்ன பிடிச்ச கத்தின்னு இருக்க? அடிப்பட்டது எனக்கு, உனக்கு அவ்வளோதான். டேய் என்னடா கை நீட்டலாம் பேசுகிற? டேய் இண்டிகேட்டர் படம் வந்து உங்கள் அப்பா தப்பு. இப்போ என் வண்டி உடஞ்சிருக்கு, யார் போய் சொல்லுவா? டேய் அதுக்குன்னே பெரியவன் கை நீட்டி பேசுவியா? உன் வயசு என்ன அவர் வயசு என்ன? டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, தப்பு உங்கள் மேலே. ஒழுங்காக என் வண்டிக்கான காசை ஒழுங்காக கொடுத்துருங்க, இல்லைன்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேற மாதிரி ஆயிடுமா? என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? டேய் இங்கே வண்டியில் ஏறா, அவன் என்ன பண்ணாலும் பண்ணிட்டோம். என்ன பண்ண வேணாம், என்ன பண்ணணும்னு பார்க்குறியப்போ இது என்ன பண்ண? டேய் இதனால் என்ன பண்ண முடியும் பண்ணுறா. இந்தா மச்சான். குடு மச்சான். இந்த வாரம் வீக்கெண்ட் எங்கேயாச்சும் ட்ரிப்பு போக பிளான் போலாம் மச்சான். எங்கே போகலாம்? மச்சி இரு, ஃபோன் வருது. யாரு? மோகன்ரா. மோகனா? போடு, ஸ்பீக்கரில் போடு. ஹலோ வினோத்தே, சொல்கிறா மச்சான். எங்கடா இருக்கா? இங்கே டீ கடையிலடா. கூட யாரா இருக்கா? இதோ நானும் அன்பும். சரி நீ யாருமே கிளம்பி உடனே சீக்கிரம் விளைச்சி ரேஷன் வாங்கடா. என்னடா ஆச்சு? மச்சான் வண்டி ஒருத்தர் ராங் ரூட்டில் இடிச்சிட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான்டா. திரும்ப வேற பேசிகிட்டு இருக்கான், காசு கடன் தரமாட்டான். நீ கொஞ்சம் உடனே கூட்டின்னு வாயேன், அன்பு கூட்டின்னு வாயேன். என்னடா சொல்கிற? சரி சரி இரு, நானும் அன்பு ஒன்றே வரோம் மச்சான். சரி மச்சான் கிளம்பலாம் வா. என்ன மச்சான் அவனுக்கு எல்லாமே தப்பாக நடக்குது, நேரம் சரியில்லை போலியே. அதான் மச்சான் எனக்கும் கஷ்டமாக இருக்குது. மச்சான் அவனுக்கு ஏதாச்சும் அடிபட்டிருக்கா தெரிலடா. மச்சான் இப்போ தானே அவன் வண்டியே வாங்கினான். தெரில மச்சான், நீ எதுக்கும் சரவணாக்கு ஃபோன் பண்ணி அவனை அங்கே வர சொல்லு. சரி மச்சான். சொல்கிறா. டேய் மச்சான் எங்கடா இருக்க? தோடா மச்சான், ராமன் ஆகிட்ட வண்டி கொடுக்க போகிறேன்டா. மச்சான் நீ உடனே கிளம்பி நம்ம வேலைச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஆண்ட வாடா. மோனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டேய் சரிடா மச்சான், வரேன் வை. இங்கேயே நில்லு, ஏதோ பசங்க வந்துட்டு இருக்காங்க, இங்கேயே நில்லு. டேய் உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணுறா. மச்சான் வண்டியை பாடுறா. அன்பு அங்கே பாடுறா. டேய் என்னடா ஆயிடுச்சு மோகனே? என்னடா ஆச்சு? மச்சான் சரவணா இங்கே பாடுறா வண்டியை. டேய் மோகன் என்னடா ஆச்சு? வண்டி இப்படி இருக்கு, கையில் வேற அடிபட்டிருக்கு. மச்சான் ஏதோ இந்த ஆள் தான்டா இண்டிகேட்டர் படம் வந்துட்டு வண்டியும் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். இந்தாளா டேய் மரியாதை பேசு. சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? வண்டியை இப்போ தான் சார் அவன் புதுசாக வாங்கியிருக்கான், பார்த்து எதனா பண்ணி விடுங்க. தம்பி அவன் தப்பாக வந்துட்டு எங்களை சொன்னா என்னப்பா அது? நான் தப்பாக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்காம இதை பாருங்கள் சார், நான் வேணான்னு பார்த்து பிரச்சனை பார்த்துட்டு இருக்கேன். சார் புது வண்டி வாங்கி இன்னும் ஃபர்ஸ்ட் இஎம்ஐ கூட முடியல, அதுக்குள்ளே ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிறான். வேணா ஒன்று பண்ணுங்க, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறோம், அதுக்காக காசு மட்டும் பே பண்ணுங்க. மச்சான் ஃபஸ்ட்டு வண்டியை தூக்குங்கடா. ஓ நீங்கள் காரை பார்த்து வண்டி எடுத்து வந்து வச்சுட்டு கூட சேர்ந்து காசு வாங்குற கேங்க. இவர் வண்டி எடுத்து வந்து இடிப்பாரான், உடனே ஃபோன் பண்ணி 3 பேர் வர சொல்லுவாரான். நான் உடனே இவருக்கு காசை தூக்கி கொடுத்துடணும். சார் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு சார். வண்டியும் இந்த மாதிரி இடிச்சிட்டு பேசுறது ரொம்ப திமிரா. கையறக்கடா. என்னடா ஆளாலும் எங்கள் அப்பா கை நீட்டி பேசுறீங்க? மச்சான் ஐம்பது ஓவராக பேசிட்டு மச்சான் வச்சு வாய ஓடுறான் அவனை. ஹலோ. சொல்லு பிரேமா. என்னங்க நேற்று வீட்டுக்கு வரவே இல்லை? அதுவாம்மா, எம்எல்ஏ வீட்டில் டியூட்டி போட்டாங்க, நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, அதான் கிளம்புறேன். ஏற்கனவே கண்ணு வலி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம்மா, கண்ணுலாம் ரொம்ப எரிச்சலாக இருக்குது, சுடு தண்ணி போட்டு வை, இதோ வரேன். சரிங்க, சாப்பிட என்ன பண்ணி வைக்கட்டும்? வேறு என்ன பண்ண போகிற? எப்பவும் போல் இட்லி தோசையே பண்ணிவிடு. கொழுப்பு தான் உங்களுக்கு. ஆமாம், உனக்கு இல்லாத கொழுப்பா எனக்கு வந்துருச்சு. மாமா ஒரு நிமிஷம் இரு, நான் உனக்கு கால் பண்ணுறேன். டேய் என்னடா இங்கே சண்டைங்க? என்னத்து கூட்டம் போடுறீங்க? ஏய் என்னடா பிரச்சனை? இங்கே யார் பிரச்சனை பண்ணுறது? சார் இந்த ஆள் தான் சார் தப்பான வழி வந்துட்டு வண்டி அடிச்சுட்டு வண்டியை உடச்சிட்டு
காசு கட்டணம் கொடுக்காம கிளைமும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. சார் வண்டி எடுத்து வந்து இடிச்சிட்டு காசு கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே இவனுங்க. சார் பார்க்கறதுக்கு வயசுல பெரியவரா இருக்கீங்க, எதுக்கு ரோட்ல சின்ன பசங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பசங்கன்றவங்க தான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். என் பையன் மேலே வேறு கை வச்சிருக்கானுங்க, வேற மாதிரி ஆகிடும் சார். இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாரும் கிளம்புங்க, இல்லை எல்லாரையும் ஸ்டேஷன் ஏற்றிடுவேன். சார் தப்புலாம் எங்கள் மேலே இல்லை சார். வண்டியை வந்து இடித்தது இவர் தப்பு. இவர்கிட்ட காசு வாங்காமல் இங்கேருந்து நாங்கள் கிளம்ப மாட்டோம் சார். டேய் காசுலாம் தர முடியாதுடா சார் இந்த பசங்க கேட்குற மாதிரி இல்லை, நீங்கள் ஏதாச்சும் பண்ணி விட்டு போங்க. சார். காசுலாம் தர முடியாது சார், நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். டேய் சார் தருவார், ஒழுங்காக வாங்கிட்டு கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க. அவர் சொல்லிட்டாருன்னா நான் காசு கொடுத்துருவேண்ணா, என்கிட்ட இந்த ஒத்த பைசா வாங்க முடியாது. நீங்களா பார்க்குறியா? வாடா போகலாம். இவன் வேற. ஹலோ ஹலோ மோகன், வேர் ஆர் யூ? சொல்லுங்கள் சார். டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி மீட்டிங் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? சார் தெரியும் சார். இதை உடனே 10 நிமிஷத்தில் வரேன் சார். டீமில் எல்லோரும் வந்துட்டாங்க. நீங்கள் எப்போ வருவீங்க? சார் இருங்க சார், நான் வரேன் சார். சரி சீக்கிரம் வாங்க. மச்சான் ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சுடா, நீ வண்டி எடுத்துகிட்டு போய் ஷோரூமில் விட்டுடா. சரி ஓகே மச்சான். நான் கேப் புக் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ்டா. சரி மச்சான், நம்மளும் கிளம்பலாம். சரி மச்சான் கிளம்பலாம். ஹலோ. டேய் மச்சான். சொல்கிறா. டேய் மச்சான், வண்டி என்னாச்சு? ஷோரூமில் எதுவும் விசாரிச்சியா? ஆமாம் மச்சான், ஒரு வாரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரி மச்சான், ஆஃபீஸ் எப்படி போவ? நான் வேணா வந்து ட்ராப் பண்ணட்டுமா? ஆஃபீஸில் கேப் இருக்குடா, நான் HR கிட்ட பேசியிருக்கேன். கேப் அரேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரி மச்சான், எதுனாலும் கால் பண்ணு சரியா? சரி மச்சி, நான் பார்த்துட்டு கால் பண்ணுறேன். லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது. ஓ லொக்கேஷனில் தான் இருக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? ப்ரோ ரேபிடோவா? ஆமாம் ப்ரோ, வாங்க ப்ரோ. OTP 0716. ப்ரோ ரேபிடோவா? ப்ரோ மோகனா, OTP சொல்லுங்கள். 0716. ஓகே ப்ரோ, இந்தாங்க ஹெல்மெட். ப்ரோ லொக்கேஷன் வந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ கீழே தான் ப்ரோ நிற்கிறேன். ப்ரோ 2 minutes வந்துட்டேன். ப்ரோ ரேபிடோ? வாங்க ப்ரோ. OTP ப்ரோ 0716. ஓகே.
போகலாமா போகலாம் ப்ரோ. இவன் ரேபிடோவில் போயிட்டுருக்கான். ஏன் இவன் எடுக்க மாட்டான்? ஹலோ, சொல்கிறா அன்பு. டே வினோத், மோகன் எதுவும் கால் பண்ணானா? இல்லை மச்சான், 2 நாளைக்கு முன்னாடி நான் தான் அவனுக்கு கால் பண்ணி பேசினேன். வண்டியை ஷோரூமில் விட்டுருந்தால அதை பற்றி எதுவும் விசாரிச்சியான்னு கேட்க தான் கால் பண்ணேன். ஏன் என்னாச்சு? மச்சான், அவன் இங்கே ரேபிடோவில் போயிட்டுருக்கான்டா. அப்படியா? இல்லையே, என்கிட்ட ஏதோ ஆஃபீஸில் கேப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னான். ஆமாண்டா, அவனுக்கு கால் பண்ண எடுக்கல, அதான் உனக்கு கால் பண்ணி கேட்குறேன். என்னாச்சு? என்னன்னு தெரிலடா, நம்மக்கிட்ட எதுவும் ஹெல்ப் கேட்கவே மாட்டான். 1க்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், யாராச்சும் ஒருத்தர் கூட போய் ஆஃபீஸில் விட மாட்டோம். டேய், நீ எதுவும் அவன்கிட்ட சண்டை போட்டியா என்ன? நான் ஏன்டா அவன்கிட்ட சண்டை போட போகிறேன்? சரி, ஒன்று பண்ணுவோம். நானும் சரவணாவும் கிளம்பி நம்ம 3 பேரும் ஈவினிங் அவன் ஆஃபீஸ் சண்டை போயிட்டு அவனை நிற்க வச்சு உனக்கு என்ன தான் பிரச்சனைன்னு கேட்டுருவோம். சரி மச்சான், நீ ஈவினிங் அங்கே வந்துரு. சரி மச்சான், வரேன். ப்ரோ, ரோடு பிளாக் ஆகிருக்கு. ப்ரோ, இங்கேருந்து 100 மீட்டர் தான் ப்ரோ காட்டுது. சுற்றிட்டு வந்தால் 2 கிலோமீட்டர் வரணும். சரி, ஓகே ப்ரோ, நான் போய்க்கிறேன். எவ்வளோ ஆச்சு? 142 ப்ரோ. ஜிபே பண்ணுறேன் ப்ரோ. ப்ரோ, ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ. இந்தாங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. அக்கா, ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு ப்ரூ காபி தூள். எவ்வளோக்கா? தம்பி தானே அன்றைக்கி ஆக்சிடெண்ட் பண்ணது. தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுடா. சொல்லுங்கள் சார். தம்பி, 2 நாளைக்கு முன்னாடி அந்த சர்வீஸ் ரோட்டில் நான் வரும்போது வண்டி இடிச்சு நீ தானேப்பா? ஆமாங்க சார், நான் தான் அது. தம்பி, சாரிப்பா, அன்றைக்கி ஏதோ கோபமாக நடந்துக்கிட்டேன், தப்பாக நினைக்காத. அதெல்லாம் பரவாயில்லைங்க, நான் தான் உங்ககிட்ட ரொம்ப கோபமும் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டேன். பையன் வேறு கூட இருந்தாங்க, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வயசாச்சு, நானும் உங்ககிட்ட அப்படி நடந்துருக்கக்கூடாது. சரிப்பா, உன் பைக் என்னாச்சு? பைக் சர்வீஸ் விட்டுருக்கேன், இன்னும் 3 நாளில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இந்த காசை வச்சுக்க. இல்லை சார், இல்லை சார், வேணாம் சார், வேணாம் சார். இல்லை பரவாயில்ல சார், வேணாம் வேணாம் இல்லை பரவாயில்ல, வேணாம் சார், பரவாயில்ல சார், இருக்கட்டும். ரொம்ப நன்றி சார், தேங்க்ஸ், நான் வரேன். சரி, ஓகேப்பா.
ஹலோ. ஹலோ சொல்கிறா மச்சான். டே சரவணா, எங்கடா இருக்க? தோடா உங்கள் ஏரியாவில் தான்டா. சரி, உடனே கிளம்பி எங்கள் வீட்டாண்ட வா. ஏன்டா மச்சான்? நீ ஃபஸ்ட்டு வா. சரி கிளம்புறேன் யாரு. டேய் மச்சான், பார்த்து வா. டேய் வரேன்டா. என்ன மச்சான் ஆச்சு? போகிற வழியில் சொல்கிறேன் வா. டேய், காலையில் அன்பு பார்த்துருக்கான்டா அவன் ரேபிடோவில் போகிறத. சரி மச்சான் வரட்டும் கேட்கலாம். இந்த சந்தில் தான்டா டெய்லி வருவான். அன்பு ஃபோன் பண்ணுவான் எங்கே இருக்கான்னு. இதோ வந்துட்டான்டா. வா மச்சான். ஹாய் மச்சான். வந்தானா? அப்போவே கிளம்பிட்டேன்னு சொன்னான். வர டைம் தான் மச்சான் இது. டேய், இங்கே என்னடா பண்ணுறீங்க? வாடா, உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும். என்னாச்சு சொல்கிறா. உனக்கு என்னதான்டா பிரச்சனை? எதுக்குடா எங்ககிட்ட இப்படி பண்ணுற? வர வர நீ பண்ணுற சரியில்லைடா. டேய் அப்படிலாம் எதுவும் இல்லைடா. காலையில் நீ ரேப்பிடோவில் போகிறத பார்த்தேன். ஏன்டா இப்படி பண்ண? டேய் அதுவா, ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சுடா, அதான் ரேப்பிடோ போட்டு போனேன். டேய், ஏன்டா போய் சொல்கிற? 2 நாளைக்கு முன்னாடி நான் உனக்கு கால் பண்ணும்போது என்ன சொன்னேன்? ஆஃபீஸில் கேப் புக் பண்ணியிருக்காங்கன்னு தானே சொன்னேன். இன்னைக்கு நீ ரேபிடோவில் போயிருக்க. ஏன்டா இப்படி பண்ணுற? டேய் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைடா, ஆஃபீஸில் இன்னும் கேப் அரேஞ்ச் பண்ணலடா, அதான் ரேப்பிடோ புக் பண்ணி போனேன். அதுக்கு எங்ககிட்ட ஏன்டா இப்படி நடந்துக்கிற? நான் என்னடா பண்ண உன்ன சொல்லு. ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? டேய், நீ எங்ககிட்ட ஏதோ மறைக்கிற. என்னன்னு ஒழுங்காக சொல்லிடு. அப்படிலாம் எதுவும் இல்லைடா. டேய், என்னடா உனக்கு? எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால் என்ன? நாங்கள் தான் இருக்கோம்ல. சொல்லி ஆகணுமாடா இப்போ. நாங்கள் என்னடா பண்ணோம் சொல்கிறா. மச்சான் நீ எனக்கு என்ன பண்ணு தெரியுமா? ஈவினிங் பைக் தேவைப்படுது, என்ன பண்ணலாம்? என்ன இவன் கால் பண்ணுறான்? ஹலோ சொல்கிறா மச்சான். வினோத்தே, ஈவினிங் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு பைக் தேவைப்படுது, உன்னால் தர முடியுமா? அவ வேற வெளியே கூப்பிட்ருக்காளே. ஹலோ டேய் வினோத்தே, கேட்குதுடா? ஹலோ. சொல்கிறா மச்சான், கேட்குதுடா. இல்லை மச்சான், வண்டி நேற்று தான்டா சர்வீஸில் விட்ருக்கேன். வரதுக்கு 2 நாள் ஆகும் சொல்லியிருக்காங்கடா. அப்படியா? சரி ஓகே மச்சான், நீ பாரு. சரி ஓகேடா மச்சான். இவங்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு நான் என்ன ஆள் கூட பஸ்லையா போகணும்? ஆமாம், ஏன்டி இன்னைக்கு லீவு போட சொன்னேன்? அப்புறம் என்ன, வெளியே கூட்டிட்டு போய் இவ்வளோ நாள் ஆச்சு, அதான். சரி, எங்கே போகலாம்? பீச் வேணாண்டா, செம்ம வெயில் அடிக்குது, மூவி போலாமா? ஆமாம், உன் ஆஃபீஸில் ஒரு பொண்ணுக்கிட்ட போன வாரம் ஏதோ ஒரு சண்டைன்னு சொன்னியே, பேசிட்டியா? அவகிட்ட பேசாம இருப்பேனா? அப்பவே பேசிட்டேன்டா. யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம். சாரி மச்சான், அன்னைக்கு அவள் வெளியே கூப்பிட்டுருந்தாடா. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சொல்லியிருப்பேன். பரவாயில்லடா. டேய் அவன் தான் அப்படி பண்ணானா நான் என்னடா பண்ணேன்? மச்சான் நீ தானே எனக்கு பண்ண. என்ன பண்ண? உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதடி. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிற. மறுபடியும் இதே சொல்லிட்டு சொல்கிற. என்ன பைத்தியக்காரனா உனக்கு? ஏன்டி சொன்னதே சொல்லிட்டு இருக்க? மண்டை சூடாவது. உன்னை போய் லவ் பண்ண பாரு. செக் சும்மாவே இருந்திருக்கும். மச்சான் மச்சான் டேய் மச்சான். ஒரு நிமிஷம் இருடி. என்னடா?
மச்சான் காலையில் வண்டி கேட்டிருந்தேன்டா, சாயந்தரம் வந்து வாங்கிக்க சொன்னல. டேய் நானே 1008 பிரச்சனையில் இருக்கேன். இப்போ வந்து வண்டி மச்சான் நீ தான்டா சாயந்தரம் வந்து வாங்கிக்க சொன்னேன். டேய் உனக்கு டியோ எக்ஸலே ஒழுங்காக ஓட்ட தெரியாது, இதில் கீர் வண்டி எப்படிடா ஓட்டுவ? மச்சான் வண்டி இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறான். யார் முடியாது இருக்க ஒருத்தர் ஏன்ட்ட காட்டுறேன். டேய் தயவு செஞ்சு கிளம்புடா. ஏய் உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? சரியான பைத்தியத்தை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். மச்சான் நீங்க அவகிட்ட சண்டை போட்ட மைண்ட் செட்டில் இருந்தேன்டா. உனக்காக டைம் தான் மன்னிச்சு கூடா. சாரிடா. நான் என்னடா பண்ண உன்னை சொல்லு. மச்சான் அவனுங்க 2 பேரும் அப்படி பண்ணானுங்க. நீ என்ன பண்ண தெரியுமா? நான் என்னடா பண்ணேன்? டேய் அவன் வரான் போடுறா, அவனை போடுறா. டேய் எங்கடா போற? டேய் நில்றா. சொல்கிறான் மச்சி. எங்ககிட்டலாம் ஒரு வண்டி கூட இல்லை, நீ என்னடானா 2 வண்டியில் சுற்றுற. அதுவா மச்சான், வீட்டு யூஸ்க்கு இந்த வண்டி, இந்த வண்டி ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு யூஸ் பண்ணா. சரிதான் போ, நல்லா வாழ்றான்டா. என்னடா போட்டீங்க? வண்டி யார்கிட்ட தான் கேட்குறது? அவனுக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணுறான். சொல்கிறான் மோனே. மச்சான் ஒரு சின்ன ஹெல்ப்டா. சொல்கிறான். என்ன ஹெல்ப்பு? ஈவினிங் ஆஃபீஸில் ஃபங்க்ஷனு, கொஞ்சம் பைக் தர முடியுமா? மச்சான் தம்பி எடுத்துன்னு போயிடறான்டா வண்டியை. ஓகேடா. ப்ரோ அப்புறம் இங்கே எங்கள் அண்ணா பக்கம் வந்தேன்டா. சரி வாங்க போகலாம் வீட்டுக்கு. இல்லைடா டைம் ஆச்சு. அப்படியா? சரி ப்ரோ. ஜான் நான் வந்து வந்துட்டு சொல்லாதடா. சரி ப்ரோ. மச்சான் நீ ஏதோ மைண்ட் செட்டில் சொல்கிறேன்டா. சாரிடா மச்சான் இதுக்கு முன்னாடி வேணால் நாங்கள் அப்படி பண்ணியிருக்கலாம். ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் தானே வந்து நிற்போம். மச்சான் அன்னைக்கு அப்படி பண்ணோன்னா எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும்டா. ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். சாரிடா மச்சான். சாரிடா மச்சான். சாரி மச்சான். டேய் ஏன்டா சாரிலாம் கேட்டுட்ருக்கீங்க? அந்த சூழ்நிலை அப்படி நடந்துக்கிட்டீங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைடா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இதாண்டா என் மச்சான். சரி மச்சான் வா டீ குடிக்க போவோமா? இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாண்டா ரோஷம் வருது. ஆனால் நேரத்துக்கு தகுந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மாறிக்கிட்டாலும் என்றைக்கும் என்னை விட்டு கொடுக்க மாட்டானுங்க, எதுக்காகவும் என்னை விட்டுறவும் மாட்டானுங்க.